ஐயப்பனை வியக்க வைத்த பக்தரின் அன்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தன் அன்னைக்காக புலிப்பால் தேடி காட்டிற்கு செல்கிறார் ஐயப்பன். சென்ற இடத்தில் மிகவும் பசியும் களைப்பும் ஏற்படுகிறது. அப்போது அந்த காட்டில் ஒரு குடிசையை காண்கிறார் ஐயப்பன். குடிசைக்கு சென்று பார்த்ததும் ஒரு வயதான ஏழை தம்பதி இருப்பதை காண்கிறார். அவர்களிடம், தாயே, எனக்கு மிகவும் பசிக்கிறது, உணவு கிடைக்குமா என ஐயப்பன் கேட்கிறார். அந்த தம்பதியினர் தன் இல்லம் தேடி வந்தவருக்கு இல்லை என சொல்லாமல் அவர்களிடம் இருந்த சிறிதளவு கம்பு மற்றும் தானியத்தை வைத்து கம்மங்கூழ் சமைத்து ஐயப்பனுக்கு அன்புடன் அளித்தனர். உணவு தீர்ந்ததால் அந்த தம்பதியினர் வெறும் தண்ணீரை குடித்துவிட்டு பசியுடன் அன்று இரவு உறங்கினர். இவர்களின் அன்பையும் தியாகத்தையும் கண்டு வியந்து போன ஐயப்பன் தான் யார் என்பதை அவர்களிடம் உணர்த்தி, அவர்களிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என கூறினார். அந்த ஏழை தம்பதியினர், ஐயனே, நீங்கள் எங்கள் குடிசைக்கு வந்து உணவு அருந்திய பிறகு எங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? எப்பொழுதும் தங்கள் மீது கொண்ட பக்தி மாறாமல் இருக்க வேண்டும் என வேண்டினார்கள். ஐயப்பனோ, நீங்கள் கொடுத்த கம்மங்கூழுக்கு மட்டுமில்லை, நான் என்றென்றும் உங்களின் அன்பிற்கும் அடிமை. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை நினைத்து எதை வேண்டினாலும் அதை உங்களுக்கு வரமாக தருவேன் என கூறி ஐயப்பன் அங்கிருந்து செல்கிறார். இதனாலதான் ஐயப்பன் ஏழைகளின் கடவுள் மற்றும் அன்புக்கு அடிமையானவர்னு சொல்றாங்க.